கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புங்க. அதுவும் பெரிய வாய்ப்புள்ள அறிவிப்பு. யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ 1,00,000 வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்கணும், எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வேணும் அப்படின்னா, நம்ம நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 500 வேக்கன்சிஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்குதுங்க. இதுக்கு என்ன சிலபஸ், எப்படி படிக்கிறது, ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமினேஷனில் எப்படி கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இப்போ இன்றைக்கி உட்காந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் 1,00,000 வரைக்கும் சம்பளத்தை வாங்க முடியுங்க. இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் நம்ம கிரேட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை தொடர்ந்து நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை சிறப்பாக கொடுக்க முடியும். இந்த என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டுடைய கிளாஸஸ்ஸு ஜூலை 26 நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவ்வளோ தூரத்துக்கு இது முக்கியமானது. அப்படி யாரெல்லாம் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கீங்களோ அப்படியே இந்த சேம் சிலபஸில் தான் இந்த என்ஐசிஎல் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதான் பாருங்கள், நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அந்த ரிக்ரூட்மெண்ட்டான இந்த பிடிஎஃப்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப், என்ன படிக்கிறது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கமெண்ட்ஸ் வந்து 18th ஜூலை. ஸோ இன்றைக்கி 18th ஜூலை 2026 இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சிங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், August 7 இது க்ளோஸ் ஆகிரும். ஸோ பேமெண்ட், அப்ளிகேஷன் ஃபீஸ், எவ்ரி திங் வந்து 18th ஜூலை 7th August 2026 முடியும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸோட டேட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் 27th August வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அப்படியே 30th October 2026 ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் இருக்குதுங்க. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இல்லை பாருங்கள், இந்த ஸ்டேட் வைஸ் வேக்கன்சிஸ் வந்து அப்படியே கொடுத்துட்டு வராங்க. அதில் வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஸோ 49 வேக்கன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடாது. இது வந்து 49, அதில் ஒருத்தர் நான் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து செலக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிச்சுருந்தா போதுங்க. யாரெல்லாம் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்களோ இது அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸில் பேங்க் ஜாப் போகிற மாதிரியே இந்த என்ஐசிஎல் ஜாப் வந்து அருமையான ஒரு ஜாப்புங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே, இது வர்றதே ரொம்ப ரேர் கேஸ். எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது சிம்பிள் எலிஜிபிலிட்டி தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும். 21 இயர்ஸ்லேருந்து 31 இயர்ஸ் வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட் இருந்தாங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ். ஓபிசி நான் கிரிமி லேயர்ஸ் இருந்தால் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ். மற்ற எல்லாம் சேம் ப்ரொசீஜரில் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கேண்டிடேட் நாட் ஃபவுண்ட் பி த ப்ரொஃபிஷியன்ட் இன் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வுட் பி டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்தாங்க. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் தான் பாருங்கள். ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஷின்ஸ், 30 மார்க்ஸ், 20 மினிட்ஸ். இது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷின்ஸ், 35 மார்க்ஸ், 20 மினிட்ஸில் எதர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 கொஷின்ஸ், 35 மார்க்ஸ், 20 மினிட்ஸ் இங்கிலீஷ்லேருந்து. ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பேங்க் எக்ஸாம்ஸ் உடைய பேட்டர்ன் தாங்க இது. பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு, பிஓ நடத்துகிறாங்க இல்லையா, அந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் தான் அப்படியே இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன்ஸ், மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது, அதுவும் ஆன்லைன் தான். இதுவும் அப்படியே பேங்க் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ரீசனிங் வந்து 40 கொஷின்ஸ், 40 மார்க்ஸ், 30 மினிட்ஸ் இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின்ஸ், 40 மார்க்ஸ், 30 மினிட்ஸ். நியூமெரிக்கல் எபிலிட்டியாக தான் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சொல்கிறோம் இல்லைங்களா அது. ஸோ 40 கொஷின்ஸ், 40 மார்க்ஸ், 30 மினிட்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின்ஸ், 40 மார்க்ஸ், 15 மினிட்ஸுங்க.
அதே மாதிரி டெஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எல்லாமே அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ், 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ், டோட்டலி 200 கொஷின்ஸ் 200 மார்க்ஸ், 120 மினிட்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் டைம் அலாட்மெண்ட்டில் தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் பேங்க் எக்ஸாம்ஸ் மாதிரியே இந்த பேட்டர்னில் தான் எக்ஸாம்ஸே நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸோ எங்கெங்கே எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் லிஸ்ட்டு வரும் பாருங்கள். சென்னை இல்லை, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி அல்லது நாகர்கோவில், மதுரை, நாமக்கல், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வெள்ளூர், விருதுநகர் இந்த பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். இன்கேஸ் நம்ம செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத்தில் தமிழ்நாடு, சேலமில் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்டி அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் அவங்களாம் வந்து நில்லு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துக்கும் வந்து 850 ருபீஸ் அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து வருது. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யாரும் அப்ளை பண்ண விரும்பினாலும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கணும். ஸோ nationalinsurance.nic.co.in. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எங்களுடைய நம்பர் 9442112979க்கு கால் பண்ணி நாங்களும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம். யாராவது காண்டாக்ட் பண்ண விரும்பினா இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரொபேஷனரி பீரியடு. ஸோ பே ஸ்கேல் பாருங்கள். ஸோ 1,865 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி ரைஸ் ஆகி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து 36,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய பீரியட்ஸ், அதாவது இந்த ப்ரொபேஷனரி பீரியட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆகும்போது இந்த சேலரி நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ எகெயின் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் 18th ஜூலை 2026, லாஸ்ட் டேட் வந்து 7th ஆகஸ்ட், ஃபஸ்ட்டு ஃபேஸ் எக்ஸாம் 27th ஆகஸ்ட், 30th அக்டோபர் வந்து ஃபேஸ் 2. சரிங்களா? அப்ளிகேஷன் சார்ஜஸ் எவ்ரி திங் வந்து ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கேல்ஸு, செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எவ்ரி திங் நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் ஆஸ் யூஷுவல் நீ பேங்க் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஒரி பண்ண தேவையில்ல. பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இதை அருமையாக அப்ளை பண்ணலாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது கட் ஆஃப் பார்க்கலாங்க. பாருங்கள், த டேபிள் ஷோயிங் ஸ்டேட் வைஸ் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப்ஸ் அப்ளைட் ஆன் டோட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் 76 கட் ஆஃப் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த அவுட் ஆஃப் 200க்கு 76க்கு மேலே நீங்கள் வந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஸோ எப்படி எக்ஸாமினேஷன்ஸ் 2024 நடந்திருக்குது, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 30 கொஷின்ஸில் வந்து 24 கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ண முடியுதான். குட் அட்டம்ப்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் எப்படி 35ல் 28, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் வந்து 27 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஈஸியாக பாருங்கள், 100 கொஷனில் ஒரு 80 கொஷின்ஸ் ஆவரேஜாகவே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பேங்க் எக்ஸாம்ஸ் மாதிரி உங்களுக்கு டஃப்பாக இருக்காது. என்ஐசிஎல் கொஞ்சம் லிபரலாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணணும். ஸோ இதோடைய கட் ஆஃப் வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து 90 இருந்திருக்குது. மற்றவங்களா 110 100 இருந்தது. ஸோ ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் 100 கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாமுடைய அனலைசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்கிறது எதில், ரீசனிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசில்ஸ் தான் அதிகமாக 15 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன்ஸ் 3 கொஷின்ஸ், டைரக்ஷன் சென்ஸ் 3 கொஷின்ஸ், இன்ஈக்வாலிட்டி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அது பாருங்கள், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் 3 கொஷின்ஸ், ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் 4 கொஷின்ஸ், மீனிங்ஃபுல் வேர்டு வந்து 1 கொஷின்ஸ், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் 3 கொஷின்ஸ், ஆல்ஃபாபெட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொஷின்ஸ், பேர் அண்ட் லெட்டர்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ், டோட்டலி 35 கொஷின்ஸ் 2024 கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எப்படி இருக்குது பாருங்கள், அப்ராக்சிமேஷன்ஸ் ப்ளஸ் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நிறையா கொஷின்ஸ் வந்து ஒரு 10 கொஷின் கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர் வந்து 5 கொஷின்ஸ், பார் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து 7 கொஷின்ஸ், அரித்மெட்டிக் 13 கொஷின்ஸ், டோட்டலி 35 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பார்க்கலாம். ஸோ வெர்பல் எபிலிட்டி இங்கிலீஷில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தான் ஹையஸ்ட்டு வெயிட்டேஜில் இருக்குது, 10 கொஷின்ஸ், பேரா ஜம்பிள், அது மாதிரி டாக் பேஸ்டு ஸ்டோரி 5 கொஷின்ஸ், எரர் டிடெக்ஷன் 5 கொஷின்ஸ்,
அதே மாதிரி ஃபில்லர்ஸ் வந்து 4 கொஷின்ஸ், மிஸ்பெல்ட் அப்படிங்கிறது வந்து 5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அருமையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான வந்து அருமையான ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கான கிளாஸஸ் எவ்ரிதிங் வந்து நம்ம NICL அசிஸ்டன்ட் கிளாஸ் ஜூலை 26 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே போல் வந்து யாரெல்லாம் இது அப்ளை பண்ணாமல் இருக்கணும் அது எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. இதுக்கான கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் எவ்ரிதிங் தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸை நான் பார்க்குறேன்.